அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. நான் இன்று உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இவ்வுலகமும் மறு உலகமும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக மறுமையை ஒப்பிடும்போது இவ்வுலகம் என்பது உங்களில் ஒருவர் தம் ஆள்காட்டி விரலில் கடலில் நுழைப்பது போன்றதாகும். பின்னர் அதில் எவ்வளவு திரும்புகிறது என்பதை கவனிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறு வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பங்களை பற்றி இந்த உதாரணம் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்தி உள்ளார்கள். மறு உலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் கடல் அளவு நிறைந்தவை. இவ்வுலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் மறுஉலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் கடல் அளவு நிறைந்தவை. இவ்வுலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் உங்களில் ஒருவர் தம் ஆள்காட்டி விரலில் கடலில் நுழைத்து பின்னர் அதில் வெளியே எடுத்த பின் எவ்வளவு திரும்புகிறதோ அவ்வளவுதான் இவ்வுலக இன்பங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்தி உள்ளார்கள். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், நம்பியும் அவன் கட்டளைப்படி நடக்காமல் இருப்பவர்களுக்கு பொருட்செல்வம் அதிகமாக பெற்றோர்களை பார்த்து அவர் போன்று நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏமாந்திட வேண்டாம். அவர்களுக்கு பொருட்செல்வம் வழங்கியிருப்பதே தண்டனை வழங்குவதற்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். கடலுடன் ஒப்பிடும்போது விரல் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் அளவுதான் இவ்வுலக இன்பங்கள். கடல் என்பது மறு உலக இன்பங்கள். இதில் மூமின்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? மறு உலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் கடல் அளவு நிறைந்தவை. இவ்வுலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் உங்களில் ஒருவர் தம் ஆள்காட்டி வீரலில் கடலில் நுழைத்து பின்னர் அதில் வெளியே எடுத்த பின் எவ்வளவு திரும்புகிறதோ அவ்வளவுதான் இவ்வுலக இன்பங்கள். இவ்வளவுதான் இவ்வுலக மறு உலக இன்பங்களுக்கு உதாரணம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் ஒருவருக்கு சிறிதளவு இடம் கிடைப்பதை பற்றி இவ்வாறு கூறினார்கள். சொர்க்கத்தில் ஒருவருக்கு சாட்டி அளவு இடம் கிடைப்பதற்கு இவ்வுலகத்தில் உள்ளதை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விரல் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் இன்பத்திற்காக கடல் அளவு இன்பங்களை இழக்கும் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு கேட்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று கூறும்போது இவ்வுலகை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்கள். மறுமைக்கு முன்னால் இவ்வுலகில் திருப்தி அடைந்தீர்களா? மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வாழ்க்கை அற்பமானது. இவ்வுலக இன்பங்களை விரும்பிய ஒருவர் நடந்தாலும் அதை நாடுபவன் அல்லாஹ்தான். அவன் நாடாமல் ஒருபோதும் இவ்வுலக இன்பங்களை நீங்கள் அடைய முடியாது. இவ்வுலக நன்மையை விரும்பினால் இவ்வுலக நன்மையும் மறு உலக நன்மையும் அல்லாஹ்விடமே உள்ளன. அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், நம்பியும் அவன் கட்டளைப்படி நடக்காமல் இருப்பவர்களுக்கு பொருட்செல்வம் அதிகமாக பெற்றவர்களை பார்த்து அவர் போன்று நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏமாந்து விட வேண்டாம். அவர்களுக்கு பொருட்செல்வம் வழங்கியிருப்பதே உலகில் தண்டனை வழங்குவதற்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களிடையே பெருமை அடித்தலும் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் இவ்வுலக இன்பங்கள். அதை அதிகமாக்கிக் கொள்வதும் இவ்வுலக இன்பங்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இவ்வுலக வாழ்க்கையில் மனிதனை மயக்கத்தில் ஆழ்த்தும், அதன் மீது ஆசையை தூண்டும். மனிதன் வளரும் போதே அந்த ஆசையும் சேர்ந்தே வளரும். அதற்காக மார்க்க சட்டங்களை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இவ்வுலக இன்பங்களுக்கு முதலிடம் கொடுத்து விடக்கூடாது. மனிதன் வளரும் போது இரண்டு ஆசைகள் சேர்ந்து வளர்கின்றன. ஒன்று பொருளாசை, இன்னொன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவ்வுலக இன்பங்களை பற்றி எடுத்துரை போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை விட மறு உலகத்தில் மிகவும் அதிகமாக சிறந்ததாக இன்பங்கள் காத்திருப்பதாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையில் பாலம் கொண்டு வரப்பட்டு நரகத்திற்கு மேல் வைக்கப்படும். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது என்ன பாலம் என்று நாங்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கால்கள் வழுக்கும் இடம், அது கால்கள் சறுக்கும் இடம், அதில் அகன்ற நீண்ட கொக்கிகளும் முற்களும் இருக்கும். இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கண் சிமிட்டும் நேரத்திலும் குதிரையை போன்றும் காற்றை போன்றும் மின்னலை போன்றும் கடந்து விடுவார்கள். எந்த காயமுமே இன்றி தப்பியவர்களும் உண்டு, சில காயங்களுடன் தப்புவர்களும் உண்டு. அதிக காயங்களை பெற்று நரகத்தில் விழுவர்களும் உண்டு. இறுதியாக வருவோரை வானவர்கள் அந்த நரகத்திற்கு மேல் இழுத்து சென்று வருவார்கள். பின்னர் இறை நம்பிக்கையாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் கொடுத்த வேலையை நாங்கள் செய்து முடித்து விட்டோம், பின்னர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் மனதில் ஒரு பொற்காசு அளவு ஈமான் உள்ளதோ அவர்களை இங்கே கொண்டு வார்கள் என்பார்கள். அவர்கள் அங்கே சென்று பார்த்தபோது அவர்களுடைய தொழுதவர்களையும் அவர்களுடைய நோன்பு நோற்றவர்களையும் அங்கே கொண்டு வருவார்கள். பின்னர் யார் மனதில் அற அளவு பொற்காசு உள்ளதோ அவர்களை கொண்டு வார்கள் என்பார்கள். அவர்களும் அங்கே சென்றபோது அங்கே நரகத்தில் முழங்கால் அளவு அவர்கள் பார்த்த முகங்கள் எல்லாம் முழுகியிருக்கும் நரகத்தில். பின்னர் அவர்கள்
அவர்களுடன் ஜக்காத் செஞ்சவர்களையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். பின்னர் யார் மனதில் கடுகு அளவு ஈமான் உள்ளதோ அவர்களை இங்கே கொண்டு வார்கள் என்பார்கள். அவர்களும் அங்கே சென்று பார்த்ததும் நிறைய பேர் நரகத்தில் முழுவதுமே முழுகி விடுவார்கள். அவர்கள் பார்த்த முகங்களை மற்றும் அங்கிருந்து இழுத்து கொண்டு வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மறு உலகத்தில் சுன்னத்தான முறையின்படி கூடி நடந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.